இதே போல் மியூசிக் இளையராஜா கிட்ட கீபோர்டு பிளேயராக இருந்தவர் எல்லாமே 30 வருஷமா நம்ம இசைஞானி இளையராஜா கிட்ட கீபோர்டு பிளேயராக இருக்கிறவங்க அவங்ககிட்டையும் டேரெக்டாக போனீங்கன்னா பெரிய காஸ்ட்டு தான் ஆகும். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கறது கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ இப்படி எல்லாமே டைப் பண்ணி என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்குள்ளே கொண்டாந்து நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கதையை ஏதோ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கதை ஆரம்பிக்கிறதுல இருந்து அதை ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அது முழு படமாக பார்க்கணும் இல்லையா, அதுக்கும் இங்கேயே ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இருக்குது. அவரும் நண்பர் தான். ஸோ அந்த தேட்டர்லேயே நீங்கள் படம் பார்த்துட்டு 1-2 என்ன கரெக்ஷன் விட மறுபடியும் நம்ம எடிட்டிங் பண்ணி அது ஒரு ஃபுல்ஃபில் வர வரைக்கும் திருப்பி அதை முழுமையான படமாக மாற்றுற வரைக்கும் ஒரே இடத்துல, அதாவது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், ஒரே இடத்துல நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்சாருக்கு போகலாம், இல்லை ரிலீஸுக்கு போகலாம். இது எல்லாமே லோ காஸ்ட்டில் நடக்கும். நான் சொல்ல வந்த விஷயமே என்னன்னா, காஸ்ட்டு உங்கள் கையை மீறி தான் போகும் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா. ஸோ நம்ம கூட டைப் வந்துட்டிங்கன்னா காஸ்ட்டு உங்கள் கண்ட்ரோல் மீறி போகாது. நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளவே ஷார்ட் ஃபிலிமோ படமோ முழுமையாக ஒரு குவாலிட்டியாக எடுத்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை ஏன் இந்த வீடியோவை போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்களுக்கு பிஸ்னஸுக்காக படம் வரும். அந்த படத்தை போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தா எங்கே டப்பிங் பண்ணேன், எங்கே ஆர்ஆர் பண்ணேன், எங்கே சவுண்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன்னா ஒன்று ஒரு இடத்த சொல்கிறாங்க. அவரு காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தலை சுற்றிடுச்சு எங்களுக்கு. அதனால் ஒரு பெரிய படத்துக்கு கூட அவ்வளோ செலவு பண்ண மாட்டோம். அவங்க அவ்வளோ செலவு பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னென்ன வழிமுறை தெரியல. ஒரு 4 ஸ்டுடியோவோ 3 ஸ்டுடியோ மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால அதுக்குள்ளவே அவங்க போய் லாக் ஆயிடுறாங்க. நமக்கு சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டுடியோவும் தெரியும், எல்லாமே நண்பர்கள். நம்ம நட்பின் அடிப்படையில் தான் இதை நம்ம காஸ்ட்டை குறைக்கிறோம். ரெண்டாவது நம்ம இன்ஸ்டியூட்டை நம்பி வராங்க, அவங்களுக்கு நம்ம கம்பெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த காஸ்ட் இங்கே குறையுது. அதனால நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ்க்கு கொண்டு போகிற வரைக்கும் நம்மளால் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தைரியமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான இடத்த உங்களுக்கு சினிமாவில் வேணும்னா குவாலிட்டியான ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும், அது குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கணும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து முழுக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்.